வேதம் சொல்லுகிறது, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஹல்லேலூயா. ஆனாலும் அந்த ஒரு ஆண்டவருடைய அந்த ப்ரொஃபெட்டிக் வேர்டில் 2 பாகம் இருக்கு. ஒன்று, இருள் ஜனங்களையும் காரிருள் பூமியும் மூடுற அதே நேரத்தில் வேதத்தில் இன்னொரு ப்ரொஃபெட்டிக் வேர்டு இருக்கு, உண்மையில் கர்த்தர் உதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மையில் என்ன பண்ண போறாரு? உதிக்க போறாரு. எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். இந்த உலகத்தினுடைய மகிமை, இந்த வேர்ல்டுடைய க்ளோரி ஒவ்வொரு நாளும் மங்கிட்டே வரப்போகுது. அந்த க்ளோரி மங்க மங்க சர்ச்சோட க்ளோரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க போகுது. ஆனால் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்ன? ஆட்டோமேட்டிக் இல்லை. ஹல்லேலூயா. இதுக்காக ஒரு 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 அப்சல்யூட் சரண்டர் தேவைப்படுது. ஒரு காலத்தையும் இதுவரை இல்லாத சரித்திரத்தையும் இனி திருச்சபை பார்க்க போகுது. இன்னும் சொல்ல போனேன்னா, இனி வரப்போகிற நாட்கள் நல்ல ஆவியில் நடந்து ஆவியில் வாழ்கிறவங்களுக்கு ஒரு த்ரில்லிங் சினிமா மாதிரி இருக்க போகுது. ஹல்லேலூயா. ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் நிறைந்த ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ பேர் ஆமென் சொல்கிறீங்க? யாரை கொண்டு யாரை வச்சு ஆண்டவர் இந்த பூமியில் என்ன செய்ய போறாருன்றது இந்த உலகத்துக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்க போகுது. எவ்வளோ பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் உங்களை இந்த நேரத்தில் நேர்மையாக உண்மையை சொல்லுங்கள், நேர்மையாக சொல்லுங்கள். நான் இதுக்கு முன்னாடியே மரித்து போயிருக்கணும், நான் மிஸ் ஆகிட்டேன், எஸ்கேப் ஆகிட்டேன்னு எவ்வளோ பேர் சொல்கிறீங்க? எவ்வளோ பேருடைய ஒரு ஒரு சாட்சி அப்படி இருக்குது? நான் மரித்து போயிருக்கணுங்க, நான் மிஸ் ஆயிடுச்சு, ஒரே ஒரு இதில் மிஸ் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு இடத்துல நான் தப்பிச்சிட்டேன், நான் தப்பிச்சு எஸ்கேப் ஆகிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க எவ்வளோ பேர் அப்படி சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து எவ்வளோ பேருக்கு ஒரு ப்ரொஃபெட்டிக் வேர்ட், நீங்கள் மற்றவங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்ல ஆசைப்பட்டேன், நீ ஏன் தப்பிச்ச? ஏன்? எவ்வளோ பேருக்கு ஏன் இந்த என்னடா வாழ்க்கை, இது என்னடா நடக்குது, என்னை சுற்றி ஒன்றுமே நடக்கலை, வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல, என்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்னு பல காரியங்களை நினச்சேன் நான். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நல்ல அப்படி ஒரு மனநிலையில் ஒன்றுமே புரியாமல் நீங்கள் வாழ்றீங்க என்னென்ன, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன். நீங்கள் ஜீவனோடு இருக்கிறது இந்த காலத்துக்காக. God has kept you for this season. சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, நான் உயிரோடு இருக்கிறது இந்த சீசனுக்காக. நான் உயிர் வாழ்றத இந்த ஒரு சீசனுக்காக தான், இந்த ஒரு காலத்துக்காக தான், இப்படி ஒரு டைம்காக தான், இப்படி ஒரு நேரத்துக்காக தான், இப்படி ஒரு நேரத்துக்குள்ள நான் உள்ள வரணுன்றதுனால தான் ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்து என்னை தப்பு வைத்தாரு. என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல எனக்கு, ஆனா ஒரு விஷயம் எனக்கு தெரியுது. இன்னைக்கு நான் சொல்றேன், you are here for this season. Hallelujah. இனி ஒரு சீசன் பிறக்க போகுது, இனி ஒரு சீசன் உண்டாக போகுது. இனி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல இருந்து God is going to release a season. இந்த காணாத உலகத்திலிருந்து. ஹல்லேலூயா. தேவன் என்னைக்குமே இந்த டைம் லைன்ஸ் எல்லாம் ஆண்டவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வரதுக்கு ஒரு டைம் லைன் இருந்துச்சு. எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றது புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரணும்னா அதுக்கு என்ன இருந்தது? ஒரு டைம் லைன் இருந்தது. ஏற்கனவே சொன்னேன், 2 காரியம் இருக்கு. ஒன்னு குரோனோஸ். எல்லாம் சொல்லுங்க. குரோனோஸ் என்னன்னா இப்போ நம்ம 11:15 இப்போ நம்ம வாழ்ற இந்த டைம். அப்படின்னா இந்த பூமிக்குரிய இந்த நேச்சுரல் வேர்ல்ட்ல, இந்த பிசிக்கல் ரெல்ம்ல, இந்த பிசிக்கல் இந்த நம்ம இந்த சரீர பிரகாரமான இந்த உலகத்துல இப்போ நம்ம வாழ்ற இந்த டைம். ஒருவேளை இந்த டைம் தேசங்களுக்கு தேசம் என்ன ஆகுது? அமெரிக்காவில் இதே வேற டைமா இருக்கும், துபாயில் இதே வேற டைமா இருக்கும். அந்த 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 இயற்கைக்கு உட்பட்ட ஒரு உலகம் இருக்குல்ல, அந்த இயற்கைக்கு உட்பட்ட ஒரு உலகத்துக்கு ஒரு டைம் இருக்கு. டைம் இஸ் ரூலிங் அஸ். நேரம் தான் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கு? ரூல் பண்ணிட்டு இருக்கு, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ இந்த டைமுக்கு உட்பட்டது தான் குரோனோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டவரை அறியாத உலக பிரகாரமானவங்களுக்கு எப்பவுமே அவங்க ரட்சிக்கப்படலன்னா அவங்க இந்த குரோனோஸ்லயே வாழ்ந்து குரோனோஸ்லயே சாக போறாங்க. ஹல்லேலூயா. ஆனா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு பைபிள்ல இன்னொரு டைம் இருக்கு, அந்த கைரோஸ் அப்படின்வாங்க. There is a கைரோஸ் டைம்.
நான் சொல்லும் போதே நான் ஆவியில பார்க்கிறேன், இங்க இருக்கிற எல்லாருக்குள்ள ஒரு சிலர் அதை தொட போறீங்க. இந்த ராத்திரியில, நாளைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, today night somebody is going to meet your kairos and the divine appointed time. தேவன் உனக்காக நியமித்த அந்த ரைட்டான அந்த டைம் இன்னைக்கு ஒரு சிலர் சந்திக்க போறீங்க. நீங்க அந்த முள்ளு ஒட்டுக்கா வரும்போது என்னடா, somebody is going to meeting that kairos, அந்த kairos moment, அந்த divine time. hallelujah. சத்தத்தை விட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. hallelujah. நமக்காக தேவன் ஒரு தெய்வீகமான நேரத்தை வச்சிருக்காரு. there is a divine time. hallelujah. சத்தமா சொல்லுங்க hallelujah. இயேசு கிறிஸ்து கொடுத்த எல்லா இடத்துலயும் வருது. அவரோட நேரம் இன்னும் வரல, அவரோட நேரம் இன்னும் வரல. his time did not come. அவரோட காலம் இன்னும் வரல, அவரோட நேரம் இன்னும் வரல. பைபிள்ல போட்டுக்கு காலம் நிறைவேறின போது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். எப்படி? அப்போ everything. hallelujah. we are not ruled by chronos. நீங்களும் நானும் குரோனோஸால ஆளப்பட்டு அந்த குரோனோஸ்க்குள்ள வாழ்றவங்க இல்ல. நீங்களும் நானும் அந்த கைரோஸ். hallelujah. சத்தமா சொல்லுங்க hallelujah. hallelujah. கைரோஸ் என்ன? டிவைன் அப்பாயிண்டட் டைம் அர்த்தம். தேவனால நியமிக்கப்பட்ட ஒரு சீசன், தேவனால நியமிக்கப்பட்ட ஒரு காலம். அது நான் ஒரு தீர்க்கதரிசியா சொல்றேன் நான். ஹல்லேலூயா. என் வார்த்தையை எடுத்துக்கோ. இன்னைக்கு உன் வார்த்தையை கேட்ச் பண்ணிக்கோ நீ. ஹல்லேலூயா. நான் வீட்டில் ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் இந்த ஷர்ட் எடுத்து நான் போடும்போது, இந்த ஷர்ட்டா டிஷர்ட் என்ன தெரியல, ஸ்வெட்டரா அது என்ன ஒன்றுமே தெரியல. திடீர்னு யோசிச்சேன், சரி இதை எடுத்து போடு அப்படின்ட்டு எடுத்து போடும்போது டக்குன்னு I had a voice today. The voice will say, get ready for the fire. Amen. பரத்திலிருந்து ஒரு அக்கினி. Get ready to catch the fire. Get ready to catch the fire. Hallelujah. The fire of God. கிறிஸ்தவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? அந்த ஃபயர் தாங்க வித்தியாசம். You have a fire. Oh, hallelujah. சத்தமா சொல்லுங்க hallelujah. hallelujah. அந்த ஃபயர் தான் வித்தியாசம். Fire is the difference. நான் ஏற்கனவே நிறைய மீட்டிங்ஸ்ல சொல்லி இருக்கிறேன். If people play with you, ஜனங்க உங்க சொந்தக்காரங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களோட விளையாடுறாங்கன்னு காரணம் நீ தனியா இருக்கிறது அர்த்தம். Because you are a water. hallelujah. நீ ஒருவேளை பைபிள்ல போட்டுருக்கு, நீ ஒன்னா அனலா இரு, குழு தனியா பத்தி போட்டுருக்கு. நீ தனியா இருந்தா அவங்க கூட விளையாடுவான். Because water is meant to play. ஒருவேளை வாழ்க்கையில அந்த அந்த பரிசுத்த ஆவியானவரோட அக்கினி வாழ்க்கைக்குள்ள இல்லைன்னா, even devil will play with you. பிசாசு கூட விளையாடுவான். உன்னை சுத்தி இருக்கிற மாம்சத்தில் இருக்கிற எல்லாரும் உன்னோட விளையாடுவாங்க. அவனை சொல்லட்டுமா? Tell a secret. Nobody has the guts to play with the fire. அக்கினியோட விளையாடுறதுக்கு எவனுக்குமே தில் இல்ல, தயம் இல்ல. Everybody fears fire. hallelujah. ஒரு அக்கினியை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் என்ன வருது? பயம் வருது. hallelujah. இந்த வருஷம் என்ன பண்ணணும்? நான் வெற்றி உள்ள வாழ்க்கை சூப்பரா வாழணும், சூப்பர் நேச்சுரலா வாழணும். Who is God? Who is God? God is அவருடைய சாயல், அவரோட ரூபத்துல ரெண்டு காம்பனன்ட் இருக்கு. ஒன்னு சொல்லட்டுமா? Devil will never fear your prayer. இன்னும் நீ சொல்ல போன வெரி ஷாக்கிங் நியூஸ் சொல்றேன். நீதயத்தில் நீர்தானே, உங்க நேசத்தால் மூழ்கினே,